ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாங்க வாழைக்காய் பொரியல் சூப்பராக சிம்பிளாக கொஞ்ச நேரத்திலே செய்கிற மாதிரி செய்யலாம். வாங்க, வாழைக்காய் இந்த அளவுக்கு ஸ்லைஸ் பண்ணி சால்ட்டு மஞ்சள்தூள் போட்டு வேக வச்சு அந்த தண்ணி லைட்டாக இருந்தது எடுத்து ஊற்றிட்டேன். அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். கடுகு போட்டுக்குவோம், சோம்பு போட்டுக்குவோம், சிம்மில் வச்சுக்கணும். வெங்காயம் போட்டுக்கணும். ஒரு 50 கிராம் வெங்காயம்னா, ஏன்னா ஒரே வாழைக்காய் தான் எடுப்பேன், அதனால 50 கிராம் வெங்காயம் போடும். கருவேப்பிலை போட்டுக்கணும். கொஞ்சம் காஞ்சிச்சு கருவேப்பிலை, ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வச்சுருக்கேன். காஞ்சிச்சு, கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க நல்லா. இந்த வாழைக்காவை நிறைய விதமாக நான் செய்வேன். அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரியும் செய்வேன். சிம் ஹைலே வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. மிளகாத்தூள் போட்டுருங்க. எல்லாம் கலந்த மிளகாத்தூள், இது மஞ்சள், மிளகாத்தூள் எல்லாம் கலந்து வச்சுருக்கேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும், அவ்வளோதான், கொட்டிடணும். கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடுச்சு வாழைக்காய் பொரியல். இதில் நம்ம சால்ட்டு போட்டு தான் வேக வச்சுக்கணும், சால்ட்டு மஞ்சத்தூள். இதை கொஞ்ச நேரம் சிம்லேயே வதக்கணும்னா அப்படியே இந்த கொஞ்ச நேரம் இருக்கிற இந்த எண்ணெய் ஃப்ளேவர் ஃபுல்லாக இதில் வந்து இறங்கிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு வேக வச்சிடணும். வேக வச்சு தண்ணி எடுத்துடணும். அந்த கெட்ட வாழ்வு அப்படி சொல்லுவாங்க இதுக்கு, வாழைக்காய் அது மாதிரி இருக்கிறது. அப்படி இருக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி இருந்தால் வாழ்வு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு சேராமல் இருக்கணும்னா இது மாதிரி கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுத்து நம்ம அந்த தண்ணி எடுத்துட்டு போட்டுட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா இதில் ஒரு எதுவுமே இது வரணும். கடாய் தானாக தனியாக இருக்குது பாருங்கள், இதில் எதுவுமே இல்லை. இது மாதிரி எதுவுமே இதில் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு சிம்மில் வச்சு வதக்கிக்கணும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிடுவோம். இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு பிடிச்சது இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாத்தூளெல்லாம் போட்டு குழம்பு மாதிரி வச்சு அதுலேருந்து சுண்டி வந்து அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டேஸ்ட்டு அது வரவே வராது. இது போல் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா செஞ்சுருக்குண்ணா சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ, பாய். வாழைக்காய் பொரியல், டிஃப்ரெண்ட்டான வாழைக்காய் பொரியல். இப்படி நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? இதுக்காக புது கடாய் வாங்கி வச்சேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து புதுசாக கடாய் வாங்குவீங்க, அந்த கடாய் வேணாம், நான்வெஜ்ஜுக்கு நிறைய போட்டுட்ருக்கேன், அதனால் சரி வேணாம்னு நினச்சேன். நல்லா இருக்கிற கடாயே நான்வெஜ்ஜுக்கு, இனிமேல் நல்ல கடாயே நான்வெஜ்ஜுக்கு போட்டுவேன். 5 கடாய் இருக்குது, கருப்பானது. வேறு வழி இல்லாமல் செஞ்சுட்டு இருந்தேன். வேறு என்னத்துக்கு வேஸ்ட்டாக வாங்கணுன்ட்டு யூடியூபுக்காக தனியாக வாங்கலை. இருந்தாலும் இருக்கட்டும், கொஞ்சம் செலவு பண்ணணும்னு செலவு பண்ணி வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 400 ரூபாய் இந்த கடாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.